மகிமையின் மன்னராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அதிகமாய் நேசிக்கப்படுகின்றவர்களே, இந்த காலை வேளையிலே இந்த காணொளி ஊழியத்தின் சார்பாக உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உள்ளது. ஆமென். எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, மகிழ்ச்சியான குளிர்ச்சியான காலை வேளைக்காக ஆண்டவரை நன்றி சொல்லுகின்றோம். கடந்த போன இரவிலே எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு நல்ல நித்திரையை அளித்து காலை வேளையிலே சிவனோடு எழுப்பி இருக்கிறதற்காக உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். நாளிலும் ஆண்டவர் இறை வார்த்தையை எங்களுக்கு ஆசீர்வாதியும் இதை கேட்டு பயன்பெறுகிற எல்லா மக்களுக்கும் நம்முடைய ஆசீர்வாதங்களை தார். இடையிலும் அன்பர் சாரியும் சாகசாரியும் நீர் எடுத்து பயன்படுத்தும் ராஜா. நீரே எங்களோடு கூட இருந்து இந்த ஊழியத்தில் வழி நடத்தும். இந்த நாளின் இறை செய்தி பாடல் வழியை ஆசீர்வாதம் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். காலை வேளையிலே நாம் 338வது பாடலாகிய மகனே உன் நெஞ்சனுக்கு தாராயோ மோட்ச வாழ்வை தருவேன் இது பாராயோ என்ற பாடலை நாம் சாரோடு இணைந்து பாடுவோம். 338வது பாடல். மகனே உன் நெஞ்சனுக்கு தாராயோ, மகனே உன் நெஞ்சனுக்கு தாராயோ, மோட்ச வாழ்வை தருவேன் இது பாராயோ, மோட்ச வாழ்வை தருவேன் இது பாராயோ. அகத்தின் அசுத்தமெல்லாம் துடைப்பேனே, அகத்தின் அசுத்தமெல்லாம் துடைப்பேனே, பாவ அழுக்கை நீக்கி அருள் கொடுப்பேனே, பாவ அழுக்கை நீக்கி அருள் கொடுப்பேனே. ஆத்துமத்தை நீ படைப்பாயே, உந்தன் ஆத்துமத்தை நீ படைப்பாயே, அதில் லோக்கமாய் வாசிக்க இடம் கொடுப்பாயே, அதில் லோக்கமாய் வாசிக்க இடம் கொடுப்பாயே. பாவம் அனைத்துமே விட்டோடாயோ, பாவம் அனைத்துமே விட்டோடாயோ, நித்திய பரகதி வாழ்வு இன்று தேடாயோ, நித்திய பரகதி வாழ்வு இன்று தேடாயோ. உந்தன் பாவம் மற்றும் பரிகாரிப்பேனே, உந்தன் பாவம் மற்றும் பரிகாரிப்பேனே, அதை உண்மையாய் அகற்ற யான் மாறித்தேனே, அதை உண்மையாய் அகற்ற யான் மாறித்தேனே. உலக வாழ்வினை வேட்டகல்வாயே, உலக வாழ்வினை வேட்டகல்வாயே, மகாவுவப்பாய் கதீவன் மகிழ்வாயே, மகாவுவப்பாய் கதீவன் மகிழ்வாயே. மகனே உன் நெஞ்சனுக்கு தாராயோ, மகனே உன் நெஞ்சனுக்கு தாராயோ, மோட்ச வாழ்வை தருவேன் இது பாராயோ, மோட்ச வாழ்வை தருவேன் இது பாராயோ. மகனே உன் நெஞ்சனுக்கு தாராயோ. கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, மீண்டுமாக உங்களை யாவரையும்
இறைமைந்தன் இயேசுவின் திரு பெயரிலே இந்த பிப்ரவரி மாதம் 6ஆம் நாளிலே சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட கடவுளுடைய வார்த்தை அது லூக்கா 5ஆம் அதிகாரம் முதல் 11 வசனங்கள். ஆண்டவர் சீடர்களை தெரிந்தெடுக்கின்ற ஒரு பகுதியை நாம் இங்கே பார்க்கின்றோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் ஒரு இயக்கம் சரியாக இயங்க வேண்டும் என்றால், ஒரு இயக்கத்தினுடைய நல்ல காரியங்களை அது அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்றால், இயக்கத்தினுடைய முக்கியமான சிந்தனைகளை எடுத்து செல்ல வேண்டும் என்றால் அதற்கு சீடர்கள் அவசியம். எல்லா இயக்கத்துக்குமே நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி உலக பிரகாரமான இயக்கங்கள், எத்தனையோ இயக்கங்கள், தொண்டர்கள் அடுத்த தலைமுறை இல்லாதனால அதை கடத்த முடியவில்லை. ஒரு சில இயக்கங்கள் மட்டுமே இன்றைக்கு தொடங்கப்பட்டு அது இயங்கி கொண்டிருக்கிறதா இருக்குது. நிறைய இயக்கங்கள் தொடங்கப்பட்டு அது காணாமல் காற்றோடு காற்றாக கரைந்து போனதை பார்க்கிறோம். ஆனால் இந்த கிறிஸ்தவ இயக்கம் இயேசுவின் தலைமையில் 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாய் தொடங்கப்பட்டது. ஆமென், அல்லேலூயா. இன்று வரையிலே அது இயங்கி கொண்டிருக்கிறது. அதற்கு உறுப்பினர்கள் சேர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். காரணம் என்னன்னா, அது ஆண்டவருடைய இயக்கமாக இருக்கிறது. தன்னலமற்ற ஒரு இயக்கம், சுயநலமற்ற ஒரு இயக்கம், பிறர் நலம் பேணுகின்ற ஒரு இயக்கம், நற்செய்தி கொடுக்கின்ற இயக்கம், வாழ்வு கொடுக்கின்ற இயக்கம், மக்களை நல்வாழ்வுக்காக ஆயத்தப்படுத்துகிற அழைக்கின்ற ஒரு இயக்கமாக இருக்கிறபடினால்தான் இன்னைக்கு கிறிஸ்தவ இயக்கம் இன்னைக்கு இயங்கி கொண்டிருக்கிறதை, வளர்ந்து கொண்டிருக்கிறதை, உலகமெங்கும் பாரெங்கும் அது பரவி கொண்டிருக்கிறதை நம்ம பார்க்கின்றோம். அதற்கு காரணமாக இருந்தவர்கள் முதல் சீடர்கள். யார் இந்த சீடர்கள்? எங்கிருந்து வந்தவர்கள் என்று நாம் பார்த்தோம்னா அவருடைய பின்னணி எல்லாம் ரொம்ப சாதாரணமாக இருக்கும். இயேசு ஆண்டவர் அவர்களை கலிலேயா என்ற இடத்துல இருந்து அழைக்கிறார். கலிலேயா என்பது அன்றைக்கு இருந்த இஸ்ரவேலில் ஒரு புறக்கணிக்கப்பட்ட இடமாய் இருந்தது. அந்த இடம் இன்றைக்கு கூட நீங்க பார்த்தீங்கன்னா ஏழை எளிய மக்கள் வாழுகின்ற, ஒடுக்கப்பட்ட மக்கள் வாழுகின்ற, ஓரங்கட்டப்பட்ட விளிம்பு நிலை மக்கள் வாழுகின்ற, அதாவது இன்றைக்கு தமிழ்நாட்டில் சொல்லணும்னா ஷெட்யூல் ட்ரைப்ஸ், ஷெட்யூல் காஸ்ட் என்று சொல்லப்படுகிற மக்கள் வாழுகின்ற பகுதியை நம்ம எப்படி பார்க்கிறோமோ அதே போலதான் அன்றைக்கு இருந்த அந்த கலிலேயர்களை பார்த்தார்கள். ஆனால் இயேசு ஆண்டவர் முதல் ஊழியத்தையும் சரி, முதல் சீடர்களையும் சரி அங்கிருந்து தான் அவர் தெரிந்தெடுக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா இந்த உலகம் தனக்கு வேண்டாம் என்பதை, தேவையில்லை என்பதை ஒதுக்கிவிட்டதை இயேசு ஆண்டவர் தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அதை தான் அவர் ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார். அப்போ இவங்கெல்லாம் என்ன தகுதி, என்ன படிச்சிருக்கிறாங்க, என்ன பயிற்சி இருக்குது அவங்க கிட்ட? ஒண்ணுமே கிடையாது. ஆண்டவர் தகுதியானவர்களை தெரிந்தெடுப்பதில்லை, தெரிந்தெடுத்த பிறகுதான் தகுதி படுத்துகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் நம்மையும் கூட ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். தாயின் கருவிலே உருவாகும் முன்னே நம்மளெல்லாம் பெயர் சொல்லி அழைத்த ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதமாய் நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் அது கடவுளுடைய அழைப்பு மாத்திரம். எங்கேயோ உழன்று கொண்டிருந்தோம், சேரிகளிலே இல்லையா, எங்கேயோ கிராமங்களிலே நம்முடைய முன்னோர்கள் படிக்காமல் இருந்தபோது ஆண்டவர் தன்னுடைய தாசர்கள் வழியாய் நற்செய்தியை கொண்டு நம்மை மீட்டு இன்றைக்கு ரட்சித்திருக்கிறார். அதுதான் இந்த பகுதியில் நம்ம முதலாக நம்ம பார்க்கிறோம். பாருங்க, இந்த பகுதி மத்தேயு 4ஆம் அதிகாரம் 18 முதல் 22 மார்க் 1ஆம் அதிகாரம் 16 20 இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த ஒற்றுமை திரட்டு என்று சொல்லப்படுகிற சினாப்டிக் காஸ்பல்ஸ், இந்த 3 காஸ்பல் மத்தேயு, மார்க், லூக்காவிலையும் இது இடம்பெற்றிருக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. ஆண்டவர் வரார் பாருங்க. ஒரு நாள் ஒரு கெனசரேத்து ஏரிக்கரையிலே நின்று கொண்டிருந்தார் இயேசு. திரளான மக்கள் இறை வார்த்தையை கேட்பதற்கு அவரை நெருக்கி கொண்டிருந்தார்கள். அப்போது ஏரிக்கரையில் 2 படகுகள் நிற்கிறதை கண்டார். அது ஒரு சின்ன படகு. கலிலேயா கடல் என்பது அது ஒரு ஏரியாக நம்ம இங்க பார்க்கிறோம். 2 படகுகள் நிற்க கண்டார். மீனவர் படகை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அப்பதான் அவங்க இறங்கி இருக்கிறாங்க. நைட்டெல்லாம் உங்களுக்கு தெரியும், மீனவர்கள் இன்றைக்கு மீனவர்களுடைய
வாழ்க்கையை பற்றி நம்ம தினதோறும் பார்க்குறோம். இன்றைக்கி இலங்கை மக்கள், இலங்கை நாட்டு அந்த போர் வீரர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, இராணுவம் தமிழ்நாட்டு மீனவர்களை டெய்லி பிடிச்சின்னு போகிறாங்க. டெய்லி 50 பேர், 100 பேர், 20 பேர், 30 பேர். ஆனால் இந்திய அரசாங்கம் ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கிறது, அவங்களை விடுதலை செய்யறதுக்கு துணையாக நிற்குது. ஆனாலும் அவர்கள் கைது செய்துன்னு போகிறாங்க. அப்போது மீனவர்களுடைய வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய ஆபத்தானது. இரவு போகிறாங்களே, எப்போ வராங்கன்னு தெரியும் இல்லையா? ஒன்று பிற நாட்டு மக்களால் வருகிற துன்பம், ரெண்டாவது புயல், பெருமழை, அதே போல் இப்போ சுனாமி வருது அடிக்கடி. சுனாமி, பேராளிகள் இல்லையா, பேரலை என்று சொல்லப்படுகிறது. சில நேரத்தில் அந்த போட்டே ரிப்பேர் ஆகி கவுந்து போகுது. அப்போது இப்படிப்பட்ட ப்ராக்டிக்கல் சுச்சுவேஷன், ஆபத்தை அவங்க சந்திக்கிறாங்க டெய்லி. அதான் அன்றைக்கு இருந்த ஏழை எளிய மக்கள் எல்லாம், நிறைய விதவைகள் அந்த மக்களிடத்தில் இருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இளம் விதவைகள் நிறைய பேர் இருப்பாங்க. காரணம் என்னென்னா, அவங்க கணவர்கள் கடலுக்கு போய் திரும்பி வராத ஒரு சூழ்நிலை. அப்படிப்பட்ட மக்களுடைய வாழ்க்கை தான் இந்த மீனவர்களுடைய வாழ்க்கை. இவங்க இரவு முழுக்க மீனெல்லாம் தேடிட்டு ஒன்றும் கிடைக்காம அலசி கொண்டிருக்கிறாங்க, வெறுமையாக இருக்கிறாங்க. பாருங்கள், அந்த படகுல ஒன்று பேதுருது, சீமோன் பேதுரு. அதில் இயேசு ஏறினார். அவர் கரையிலிருந்து அதை சற்றே தள்ளும்படி அவரிடம் கேட்டுக்கொண்டு படகில் அமர்ந்தவாறே மக்கள் கூட்டத்திற்கு அவர் உரையாற்றினார், பேசினார். பாரு, படகுல உட்கார்ந்து பேசுகிறார். பொதுவாக நம்முடைய பிரசங்கங்களை நம்ம மேடையில் நின்று கொண்டு பேசுவோம். ஆனால் அன்றைக்கு இருந்த யூத ரபிமார்கள் எல்லாம் உட்கார்ந்து தான் பேசுவாங்க. அதுவும் இயேசு உட்கார்ந்து பேசினார். அதை நீங்கள் பதிவு பண்ணுங்க. அவர் பேசி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திற்கு தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்க உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அப்போ பேதுருக்கு சொல்றாருமா, ஆழத்துக்கு போய் மீன் பிடிப்பா அப்படின்றார். சீமோன் மறுமொழியாக, ஐயா, இரவு முழுவதும் நாங்கள் பாடுபட்டு உழைத்தோம், ஒன்றும் கிடைக்கவில்லை. ஆயினும் உமது சொற்படியே வலைகளை போடுகிறேன் என்றார். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, நைட்டு முழுக்க அவங்க தேடுறாங்க. இப்போ ஆழத்துக்கு போகாமல் இறந்துருப்பாங்க, எல்லாம் தேடிட்டாங்க. மொத்தம் வலை வீசி பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா, வலை வீசி தேடு பண்ண மாதிரி வலை வீசி தேடிட்டாங்க, ஒன்றும் கிடைக்கவே இல்லை, 0, 0. ஆனால் சீமோன் பேதுருக்கிட்ட இருக்கிற ஒரு நல்ல குணம் என்னன்னா, ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் கீழ்ப்படினோம். அல்லேலூயா. இன்றைக்கு கடவுளுடைய வார்த்தைக்கு நம்ம அப்படியே கீழ்ப்படுகிறோம். ஆண்டவர் சொல்லிட்டார்பா, நான் கீழ்ப்படினோம், கடவுளுடைய வார்த்தை எனக்கு வந்துட்டது, நான் கீழ்ப்படினோம் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோமா பாருங்க. ஆனால் நம்ம யோசிக்கிறதே கிடையாது இல்லையா? கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதும் கிடையாது. ஆனால் இங்கே பேதுரு சொல்றாரு, அப்படியே வலைகளை போடுகிறேன் என்றார். அப்படியே அவர்கள் செய்து வலைகளை ஆழத்தில் போடுறாங்க. பெரும் திரளான மீன்களை பிடித்தார்கள். வலைகள் கிளிய தொடங்குது. பாருங்க, பெரும் திரளான பெரிய பெரிய மீன்கள், சின்ன மீன்கள் இல்லை, பெரிய பெரிய மீன்களை பிடித்தார். மற்ற படகிலிருந்து தங்கள் கூட்டாளிகளுக்கு சைகை காட்டி துணைக்கு வருமாறு அழைத்தார்கள். கூட்டாளிகளுக்கெல்லாம் சைகை காட்டுறாங்க, துணைக்கு வருமாறு அழைக்கிறாங்க. அவர்களுக்கு 2 படகுகளையும் மீன்களால் நிரப்பினார்கள். 2 படகு, ஒரு படகுல அவங்க 0, ஒரு மீன் கூட பிடிக்காம திரும்பினவங்க 2 படகு நிரம்பத்தக்கதாக மீன்களை பிடித்தார்கள். அவை மூழ்கும் நிலையில் இருந்தன. இதை கண்ட சீமோன் பேதுரு இயேசுவின் கால்களில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவி, நீர் என்னை விட்டு போய்விடும் என்றார். பாருங்க, மீன்களை பிடிக்கிறத பார்த்து அவர் பயந்துட்டார், அசந்து போயிட்டார். வாட் எ கிரேட் மிராக்குலஸ் இல்லையா, சர்ப்ளஸ் ஆஃப் ஃபிஷஸ். படகுகள் நிரம்பி வழியுது, அப்படி படகுகளே கவர போகுது, அவ்வளோ சர்ப்ளஸ். பார்த்தீங்களா, கடவுள் நம்மோடு கூட வாழ்க்கையில் இருந்தால் நீ போதும் போதும் போதுன்ற அளவிற்கு பணத்தையும் ஆசீர்வாதத்தையும் இந்த உலகத்தில் உனக்கு தந்து கொண்டே இருப்பார். ஆமென். நீ கேட்கறதெல்லாம் தருவார், நீ என்னென்ன கேட்குற எல்லாத்தையும் தருவார். ஆனால் உன் படகுல இயேசு ஆண்டவர் இல்லைன்னா நீ வெறுமையாய் திரும்பணும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை படகுல இயேசு ஆண்டவர் இருக்கிறாரா என்ற கேள்வியை நான் உங்களுக்கு முன்பாய் வைக்கிறேன். ஆண்டவரே, என் வாழ்க்கை படகுல வாரும், எனக்கு துணையாய் நில்லும், என் வாழ்க்கை வெறுமையாய் இருக்கிறது. ஆமா, ஆண்டவர் இல்லாத வாழ்க்கை அது வெறுமையான வாழ்க்கை. இங்க பேதுரு ஆண்டவரை பார்த்து பயந்துட்டார். ஆண்டவரே, நான் பாவி, கன்ஃபஸ் பண்றார். கன்ஃபெஷன் ஆஃப் சின் அடிக்கடி நான் சொல்லியிருக்கேன். நம்முடைய லுத்தரன் ஆராதனை முறைமையில் கன்ஃபெஷன் ஆஃப் சின் இருந்தால் தான் நம்ம உள்ளே போக முடியும். இப்போ பாவிகள் என்று சொல்லி அவர் காலில் விழுறாரு.
அப்போது அவரும் அவரோடு இருந்த அனைவரும் மிகுதியான மீன்பாட்டை கண்டு திகைப்பு உற்றார்கள். சீமோனுடைய பங்காளியான செபதேவின் மக்கள் யாக்கோபும் யோவானும் அவ்வாறே திகைத்தார்கள். இயேசு சீமோனை நோக்கி, அஞ்சாதே, இது முதல் நீ மனிதரை பிடிப்பவன் ஆவாய் என்று சொன்னான். என்ன சொல்றார் பாருங்க, இப்போ வரைக்கும் நீ மீன்களை பிடிச்ச, இனிமேல் நீ என்ன பிடிக்க போற? மனுஷனை பிடிக்க போற. யூ ஆர் த கேச்சர் ஆஃப் ஃபிஷ் நவ், பட் onwards future you are catching the men, catcher of men, catcher of fisher அப்படிலிருந்து catcher of men அப்படின்னு சொல்றார் இல்ல. மீன்களை பிடிக்கிறதுல நீ ஆட்களை பிடிக்க, மனிதர்களை பிடிக்கணும்னு மாற்றினேன் என்று சொல்றார். அப்போ அஞ்சாதே, நீ இது முதல் மனிதரை பிடிப்பனாய் மாறுவாய். அவர்கள் தங்கள் படகுகளை கரையில கொண்டு போய் சேர்த்தார்கள். அனைத்தையும் விட்டு இயேசுவை பின்பற்றினார்கள். அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பெரிய அற்புதத்தை கண்டு பேதுரு மனமாறி ஆண்டவருக்கு பின் சென்றார்கள். இன்றைக்கு நாம் எப்படி சென்று கொண்டிருக்கிறோம்? அற்புதங்களை, அடையாளங்களை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கை படகை ஆண்டவர் நிரப்பிக் கொண்டுதான் இருக்கிறார். நாம் என்ன செய்கிறோம்? ஆண்டவருக்காக மனிதர்களை பிடிக்கின்ற மக்களை மாறுகிறோமா? ஆண்டவர் நம்மளை எல்லாரையும் அழைக்கிறார். எரேமியாவை வாலிப வயசுல அழைக்கிறார். மோசையை 120 வயசுல 70 வயசுல அழைக்கிறார். எலியாவை வயதான பிறகு அழைக்கிறார். இன்றைக்கு நம்மளை எல்லாரையும் ஆண்டவரே அழைக்கிறார். அவர் ஊழியத்தை செய்ய தயாரா ஆண்டவர் அழைக்கிறார். நமக்காக கல்வாரி சிலுவையில தம் ஜீவனை கொடுத்தார். அவர் ஊழியத்தை செய்தார் இல்லையா? மிஷியோ டை அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க மிஷன்ல. அது என்ன வார்த்தைன்னா, கடவுள் தம் குமாரனை அனுப்பினார், இந்த உலகத்துல அவர் ஊழியம் செய்தார், நமக்காக பாடுபட்டு மரித்து ரத்தம் சிந்தினார். இதுதான் மிஷியோ டை. God sends his son to save the people of the world. தன் மகனை அவர் அனுப்பினார். அப்போ நம்மளையே அனுப்புறார். அப்போஸ்தல் என்று சொன்னால் one who sent அப்படின்னு அர்த்தம். அப்போஸ்தல் என்று சொன்னால் ஒருவரை ஆண்டவர் அனுப்புகிறார் என்று. பேதுருவை மற்ற எல்லாரையும் ஆண்டவர் அழைத்தார், அனுப்பினார், பக்குவப்படுத்தினார், பயிற்சி கொடுத்தார், அனுப்பினார். இன்றைக்கு நம்மையும் கடவுளுடைய வார்த்தையின் வழியாக பயிற்சி கொடுக்கிறார், அனுப்புகிறார். போவோமா? ஊழியத்தை செய்வோமா? இன்றைக்கு தவித்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை நம்ம ஆண்டவரிடத்தில் கொண்டு வருவோமா? அதுதான் கடவுள் அழைக்கிறார். அப்படிப்பட்ட வாழ்வை வாழ தூய ஆவியானவர் நம்மை வழிநடத்தி காப்பாராக. ஆமென். ஜபிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரும் என்றென்றும் வாழ்ந்திருக்கிறவருமா எங்கள் நல்ல கடவுளே, இந்த மகிழ்ச்சியான குளிர்ச்சியான காலை வேளைக்காய் ஆண்டவர் நன்றி செலுத்துகின்றோம். இந்த நாளிலும் இப்படி இறைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திர ராஜா. ஆண்டவரே, எங்கேயோ அலைந்து தெரிந்து கொண்டிருந்த ஆண்டவர் பேதுருவையும் சீடர்களையும் தெரிந்து கொண்டு பக்குவப்படுத்தி இன்றைக்கு உலகத்தையே கலக்குகின்ற மக்களை மாற்றிருக்கிறேன். அதே போல இன்றைக்கு எங்களையும் ஆண்டவரே நீர் உலகத்தை கலக்குகின்ற மக்களாய் வைத்திருக்கிறேன். ஆனால் நாங்களோ உம்முடைய ஊழியத்தை செய்யாம பல நேரங்களிலே நாங்கள் எங்களுடைய காரியங்களை பற்றியே யோசிக்கிறோம். உலக பிரகாரமான மக்களாய் வாழுகிறோம். அந்த நிலைமையிலிருந்து நாங்கள் மாறி உமக்காக ஊழியம் செய்ய எங்களை ஆண்டவர் அர்ப்பணிக்க ஒப்பு கொடுக்க கர்த்தர் கிருபை தார். இந்த இறை வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அகில உலகத்தில் இருக்கிற மக்களை ஆசீர்வதிங்க. இந்தியாவில் இருக்கிற மக்களை ஆசீர்வதிங்க. எப்படி இந்திய தேசத்திற்காக, தாய் ஆண்டவரை நாட்டுக்காக, எப்படி ஜனாதிபதி, பிரதமர், எப்படி தமிழ்நாட்டின் முதலமைச்சர், கவர்னர், துணை முதல்வர், ஆண்டவரே அமைச்சரவை, மக்கள், கலெக்டர்ஸ்க்காக ஜபிக்கிறோம். ஆண்டவரே, பல இடங்களிலே நிறைய பிரச்சனைகள் போய் கொண்டிருக்கிறது. மதவாத சக்திகள், ஆண்டவர் ஜாதி பிரச்சனைகள், ஆண்டவர் எல்லாம் இருக்குது, எல்லாம் மாற்றுங்க. நிறைய இடங்களிலே பெரிய பெரிய விபத்துகளினாலே இன்றைக்கு மக்கள் இறந்து கொண்டிருக்கிறாங்க. அந்த சூழ்நிலைகள் மாறணும். இன்னைக்கு நிறைய இடங்களிலே ஆண்டவரே பெண் குழந்தைகளுக்கு, பள்ளியில் படிக்கிற பிள்ளைகளுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கிறத நாங்கள் பார்க்கிறோம். அந்த நிலைமைகள் மாறணும். இந்தியா முழுக்க ஆண்டவர் எல்லா சூழ்நிலைகள் மாறி அமைதி, சமாதான நிலைமைகள் உருவாக என் தேவன் நீர் கிருபை தர வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகிறோம். இந்த நேரத்தில் உலக நாடுகள் அமெரிக்கா, யூகே, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, பிலிப்பைன்ஸ், கல்ஃப் கண்ட்ரிஸிற்காக, ரஷ்யா, ஆண்டவர் சீனா, உக்ரைனுக்காக ஜபிக்கிறோம். போர்கள் எல்லாம் மாறி, இயற்கை பேரிடர்கள் மாறி, அமைதி சமாதான சூழ்நிலையை என் தேவன் நீர் தர வேண்டும் என்று நான் ஜபிக்கிறோம். இந்த நாளத்தில் ஆண்டவரே, இந்த ஊழியத்தில் எங்களோடு இருக்கிற இப்படி அன்பர் சாருக்காக, ஏஞ்சக்காவுக்காக, அன்பான பிள்ளைகள், மாத்தாள் மரியலுக்காக ஆண்டவர் ஜபிக்கிறோம். நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இப்படி சாகு சாருக்காக, இப்படி பிரித்த டீச்சருக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவரே ஆசீர்வதி, அப்படி தேவையான சந்தியும் ஆண்டவரே அடியனை மனைவி பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வாதத்தை எடுத்து பயன்படுத்தும். விசேஷமாக இந்த நேரத்தில் ஆண்டவரே அவருடைய இந்திய சூஷியல் உத்தரம் திருச்சபை 3 சபை சங்கங்கள், போதகர்கள், ஊழியங்களுக்காக ஜபிக்கிறோம். ஸ்தாபனங்கள், பள்ளிக்கூடங்கள், சிறப்பு பள்ளிக்கூடங்கள்
குறிப்பாக பெலிஸ்தா மருத்துவமனைக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் போட்டப்பட்டிருக்கிற எல்லா நிறுவனங்கள் திறக்கட்டும். உலகத்தில் இருக்கிற எல்லா கிறிஸ்தவ ஸ்தாபனங்கள், திருச்சபைகள், நிறுவனங்கள், ஆயர்கள், ஊழியர்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இந்தியாவில் இருக்கிற கத்தோலிக்க திருச்சபை, லுத்தரன் திருச்சபைகள், ஆண்டவரே சிஎஸ்ஐ திருச்சபைகள், அதே போல பெந்தேகோஸ்தே ஆண்டவர் இண்டிபெண்டன்ட் திருச்சபைகள், எல்லா ஆண்டவர் செவன்த் டே திருச்சபைகள், பேப்டிஸ்ட் திருச்சபைகள், மெத்தடிஸ்ட் திருச்சபைகள் எல்லாரையும் ஆண்டவர், எல்லா ஆயர்களையும் எல்லா ஊழியத்தையும் ஆசீர்வதிங்க ராஜா. குறிப்பாக இந்த நேரத்தில் என்னுடைய ஆண்டவரே ஐஎல்சியில் ஆண்டவர் பலவீனமாக இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆம்பர் சபையினுடைய துணைத் தலைவர் அருள் திரு ஜபலாசர் ஐயருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் ஆன்ஜியோ செய்யப்பட்டு இதோ சிஎம்சி மருத்துவமனையில் சிகிச்சைப்படுகிறார். அவருக்கு நல்ல சுகத்தை பலத்தை தந்து வழிநடத்தும். 1000 பிள்ளைகளையும் காத்துக்கொள்ளும். திருச்சபையை வழிநடத்தும். அதே போல உடைய பலவீனமாக இருக்கின்ற உடைய பாப்பனம்பள்ளி சாலமன் சாருடைய அன்பு தாயார் அமுதாமாவுக்காக ஜெபிக்கிறோம். நேற்றும் ஆண்டவரை திரும்பி அவங்க சிக்காய் ஆண்டவரே சிஎம்சி மருத்துவமனையில் சிகிச்சை பெறுகிறார்கள். ஆண்டவரே அவர்களுக்கும் நல்ல சுகத்தை கொடுத்து ஆண்டவர் பத்திரமா நம்முடைய வீடு திரும்ப கிருபை தாரும். குறிப்பாக சாலமன் சார் இப்படி பாபனம்பள்ளி திருச்சபையில் மிக சிறப்பான ஊழியத்தை செய்கிறவர். இந்த சோதனையை அவர்கள் தாங்கி மீண்டும் ஆண்டவர் திரும்பி வர கர்த்தர் கிருபை தார். அவருடைய மனைவி குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதி ராஜா. அதே போல பலவீனமாக இருக்கிற அனைத்து மக்களுக்காக உதயநேசன் இருக்காங்க, நிக்சன் இருக்காங்க, ராஜ்குமார் இருக்காங்க, இப்படி வனஜாமா, தீபா, ஏழுமலை, ஆலன், ரஃபியா, லதா சிஸ்டர் யாவருக்காக ஜெபிக்கிறோம். கண்ணோக்கி பாரும், வழி நடத்தும். தொடர்ந்து இந்த நாளின் ஆண்டவரே எல்லா பணிகளையும் பயணிகளையும் ஆசீர்வதியும். இந்த காணொளி வழியாக இந்த ஊழியத்தை பார்த்து கேட்டு பயன்பெறுகிற எல்லா மக்களுக்கும் உங்களுடைய இறை ஆசிரியர்களை தந்து வழி நடத்தும். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் இந்த நாளிலே நம்முடையவரோடு கூட இருப்பதாக. ஆமென். காட் பிளஸ் யூ ஆல். ஸ்தோத்திரம்.